மங்களபுரம் என்ற கிராமத்தில் வானம் பொய்த்து போனதால் கடும் வறட்சி நிலவியது. ஏரி குளங்கள் எல்லாம் காய்ந்து கருவாடாகி போயின. ஆனால் ஏழை விவசாயி கதிரின் தோட்டத்தில் மட்டும் ஒரு பழைய கிணறு இன்னும் வற்றாமல் இருந்தது. கதிர் அந்த தண்ணீரை தன் பயிர்களுக்கு பாய்ச்சுவதோடு ஊர் மக்களுக்கும் தாகத்திற்கு தந்து உதவினான். அவன் நிலத்திற்கு பக்கத்திலே ஊர் பண்ணையார் மாணிக்கத்தின் பிரம்மாண்ட தோட்டம் இருந்தது. அவர் கதிரின் நிலத்தை குறைந்த விலைக்கு வாங்கி தன் பண்ணையை விரிவாக்க துடித்துக் கொண்டிருந்தார். ஏய் கதிர், கொஞ்சம் இங்க வாப்பா. ஊரே காஞ்சு போயிருக்கு. ஆனா நீ மட்டும் இன்னும் இந்த மொட்டை நிலத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போற? பேசாம அந்த நிலத்தை எங்கிட்ட வித்துடு. அதை வச்சு நீ பட்டணத்துக்கு போய் நிம்மதியா இருக்கலாம். வணக்கம் முதலாளி. இது எங்க அப்பா தாத்தா காலத்து நிலம். இந்த மண்ணை நம்பிதான் நாங்க வாழ்றோம். கஷ்டமோ நஷ்டமோ உழைச்சா கண்டிப்பா ஒரு நாள் பலன் கிடைக்கும். இந்த நிலத்தை விக்கிற எண்ணம் எனக்கு இல்லைங்க. உழைச்சா பலன் கிடைக்குமா? இப்ப பாரு, குடிக்க தண்ணி இல்லாம எல்லாரும் ஊரை விட்டு போறாங்க. நீ மட்டும் என்ன பெரிய புத்திசாலியா? சரி, உன் இஷ்டம். அப்புறம் வருத்தப்படாத. மாணிக்கம் அங்கிருந்து கடுப்புடன் நடந்து சென்றான். கதிர் தன் நிலத்தில் ஒரு பெரிய வேப்ப மரத்தடியில் அமர்ந்திருந்தான். அப்போது நிலத்தை தோண்டும் போது ஒரு பழைய மண்பானை தென்பட்டது. அதை எடுத்தபோது அதிலிருந்து ஒரு மெல்லிய புகை வந்து ஒரு முதியவர் தோன்றினார். அவர் ஒரு மண்பானை சித்தர். மண்பானையிலிருந்து வெளிப்பட்ட சித்தரை திகைப்புடன் பார்த்தான் கதிர். அந்த சித்தர் நீண்ட தாடியுடனும் அமைதியான முகத்துடனும் புன்னகைத்தார். கதிர் உடனே சுதாரித்துக் கொண்டு அவரை வணங்கினான். ஐயா, நீங்க யாரு? இந்த மண்பானைக்குள்ள எப்படி இருந்தீங்க? உங்களுக்கு தாகமா இருக்குமே. இதோ இந்த கிணத்து தண்ணியை குடிங்க ஐயா. அவன் தன் கைகளாலேயே தண்ணீர் எடுத்து சித்தருக்கு கொடுத்தான். அவர் அதை அருந்திவிட்டு மனதார வாழ்த்தினார். மகனே கதிர், உன் அன்பும் வறட்சியிலும் பிறருக்கு உதவும் உன் நேர்மையும் எனக்கு பிடிச்சிருக்கு. பல வருஷமா இந்த தவத்தில் இருந்த என்னை நீதான் எழுப்பினாய். உனக்கு ஒரு வரம் தருகிறேன். உன் தோட்டத்தில் இருக்கும் இந்த கிணறு இனி சாதாரண கிணறு இல்லை. இது ஒரு மாயக் கிணறு. நீ எதை இந்த கிணற்றுக்குள் போடுகிறாயோ அது 100 மடங்காக உனக்கு திரும்ப கிடைக்கும். ஆனால் ஒரு நிபந்தனை, இது உன் தேவைக்கும் பிறர் நன்மைக்கும் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். பேராசை கொண்டால் பலன் தலைகீழாகும். கதிர் தயக்கத்துடன் ஒரு பிடி நெல் விதைகளை கிணற்றில் போட்டான். அடுத்த வினாடியே கிணற்றில் இருந்து தங்க நிறத்தில் மின்னும் 100 மூட்டை உயர்தர நெல் விதைகள் மேலே வந்து கரையில் அடுக்கி வைக்கப்பட்டன. இது என்ன அதிசயம்! இத வச்சு இந்த ஊர்ல இருக்க எல்லா விவசாயிகளுக்கும் நான் இலவசமா விதை நெல் கொடுப்பேன். இனி இந்த ஊர்ல யாருமே பட்டினியா இருக்க மாட்டாங்க. இதை தூரத்தில் ஒரு புதருக்கு பின்னால் ஒளிந்திருந்த பண்ணையார் மாணிக்கம் பார்த்தார். அந்த கிணறை அடைய வேண்டும் என்ற பேராசை அவருக்கு தோன்றியது. மாலை முழுவதும் ஊர் மக்களுக்கு தேவையான விதைகளையும் தானியங்களையும் விநியோகித்தான். நன்றி கதிர். ஊரே அவனை தெய்வமாக பார்த்தது. இதை கண்ட பண்ணையார் மாணிக்கத்திற்கு பொறாமை தீ பற்றி எரிந்தது. பாத்தியா அந்த பயல, ஒரு புடி நெல்ல போட்டா 100 மூட்டை வருது. இது தெரியாம அவன் கிட்ட நிலத்தை கேட்டனே. அந்த கிணறு மட்டும் எங்கிட்ட இருந்தா இந்த உலகத்திலே பெரிய கோடீஸ்வரன் நான் தான். இன்னைக்கு ராத்திரி கதிர் தூங்கும் போது அந்த நிலத்தை நாம ஆக்கிரமிக்கணும். அவனை எப்படியாவது மிரட்டி அங்கிருந்து விரட்டணும். கதிர் களைப்பில் தன் குடிசையில் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தான். மாணிக்கம் தன் கையாட்களுடன் மெல்ல கதிரின் நிலத்திற்குள் நுழைந்தார். கையில் ஒரு தங்க நாணயத்தை ஒழித்து வைத்திருந்தார். சத்தம் போடாம வாங்கடா. அந்த கிணத்து பக்கத்துல போய் எங்கிட்ட இருக்கிற இந்த ஒரு தங்க நாணயத்தை போடுறேன். 100 நாணயம் வரும். அப்புறம் அந்த 100 போட்டா 10,000 வரும். விடியறதுக்குள்ள இந்த ஊரையே நான் விலைக்கு வாங்கிடுவேன். அவர் கிணற்றின் அருகே சென்று நடுங்கும் கைகளுடன் அந்த ஒரு தங்க நாணயத்தை போட்டார். மாணிக்கம் பேராசையில் விட்டானது போல சிரிக்க ஆரம்பித்தார். இது நிஜம்தான். டேய், எதை போட்டாலும் 100 மடங்கா வருது இல்ல. எங்கிட்ட இருக்கிற எல்லா பழைய இரும்பு துண்டுகளையும் கனமான பாறைகளையும் எடுத்து வந்து இதுல போடுங்கடா. அவன் 100 மடங்கா பெருசாகி மேல வரும்போது இந்த கிணத்தையே மூடிடுவோம். அப்புறம் இந்த கிணறு எனக்கு மட்டும்தான் சொந்தம். கதிர்கிட்ட இருந்து இந்த நிலத்தை பறிக்க இதுதான் வழி. தன் கையாட்களை வைத்து மூட்டை மூட்டையாக பழைய இரும்பு துண்டுகளையும் பெரிய கற்களையும் கிணற்றுக்குள் கொட்டினார். அவர் எண்ணமெல்லாம் அந்த கிணற்றை அடைக்க வேண்டும் என்பது தானால் திடீரென்று கிணற்றுக்குள் இருந்து பயங்கரமான சத்தம் கேட்கத் தொடங்கியது. டேய், என்னடா நடக்குது? கிணத்துக்குள்ள இருந்து ஏதோ உருவம் வர்ற மாதிரி சத்தம் கேக்குது. நான் போட்ட கல்லை விட பெரிய பெரிய பாறைகளா வெளியே வருது. ஓடிங்கடா! அவர் போட்ட ஒரு மூட்டை இரும்பு இப்போது 100 மூட்டை இரும்பு தூண்களாக மாறி கிணற்றில் இருந்து சீறிக்கொண்டு மேலே வந்தன. அந்த தூண்கள் மாணிக்கத்தின் கையாட்களை சுற்றி வளைத்தன. அவர்கள் அங்கிருந்து நகர முடியாமல் சிக்கிக் கொண்டனர்.
ஐயோ முதலாளி, காப்பாத்துங்க. நம்ம போட்ட இரும்பு நமக்கே வினையா வருது. இந்த கிணறு நம்மள விடாது போல இருக்கு. அந்த சத்தம் கேட்டு கதிர் தன் குடிசையிலிருந்து ஓடி வந்தான். அங்கே நடப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தான். நிலா வெளிச்சத்தில் மாணிக்கம் நடுக்கத்துடன் நிற்பதைக் கண்டான். முதலாளி, என்ன காரியம் பண்ணீங்க? சித்தர் சொன்னாரே தேவைக்கு மட்டும் தான் பயன்படுத்தணும்னு. நீங்க பேராசையில கிணத்தை அழிக்க பாத்தீங்களா? இப்ப பாருங்க, நீங்க போட்ட இரும்பு இப்போ இரும்பு தூண்களாக மாறி உங்களையும் உங்க ஆட்களையும் சுத்தி நிக்குது. மாணிக்கம் மற்றும் அவரது கையாட்கள் உள்ளே சிக்கிக்கொண்டு வெளியே வர வழியில்லாமல் கதறினர். கதிர் உடனே மண்பானை சித்தரை மனதார வேண்டினான். கதிரின் வேண்டுதலுக்கு இணங்க மீண்டும் அந்த மண்பானை சித்தர் அங்கே தோன்றினார். இந்த முறை அவர் முகம் கோபத்தில் சிவந்திருந்தது. மாணிக்கம் நடுக்கத்துடன் அவர் காலில் விழுந்தார். மாணிக்கம், உன் பேராசைக்கு எல்லையே இல்லையா? ஒரு ஏழை விவசாயியின் உழைப்பையும் இந்த ஊரின் ஆதாரமான கிணற்றையும் பறிக்க துணிந்து விட்டாயே. நீ போட்ட கற்களே உன்னை சிறை பிடித்து விட்டது. இதிலிருந்து உன்னை யாராலும் காப்பாற்ற முடியாது. சாமி, என்ன மன்னிச்சிடுங்க, நான் தப்பு பண்ணிட்டேன். கதிர் மேல இருந்த பொறாமையால இந்த கிணத்தை எனக்கு மட்டும் சொந்தமாக்க நினைச்சேன். இனிமே யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டேன். என்னை இந்த இரும்பு வளையத்துல இருந்து விடுவீங்க சாமி. கதிர் சித்தரின் அருகே சென்று கைகளை கூப்பினான். ஐயா, முதலாளி தப்பு பண்ணிட்டாருதான். ஆனா இவரை இப்படியே விட்டா இவர் குடும்பம் என்னாகும்? இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஐசா. தண்டனை தரதை விட ஒரு மனுஷனை திருத்துறது தான் பெரிய விஷயம்னு நீங்க தானே சொல்லுவீங்க. சித்தர் கதிரின் பரந்த மனதைக் கண்டு மெலிதாக புன்னகைத்தார். கதிர், உனக்காக இவனை மன்னிக்கிறேன். ஆனா இவன் செஞ்ச தப்புக்கு ஒரு பரிகாரம் இருக்கு. இவன் இத்தனை நாளா ஏழை மக்கள் கிட்ட இருந்து பறிச்ச நிலங்களை எல்லாம் திரும்ப ஒப்படைக்கணும். சம்மதமா மாணிக்கம்? நிச்சயமா சாமி. விடியறதுக்குள்ள எல்லா பத்திரத்தையும் கொண்டு வந்து மக்க கிட்ட கொடுத்துடுறேன். சித்தர் தன் கையை அசைத்தவுடன் மாணிக்கத்தை சூழ்ந்திருந்த பாறைகளும் இரும்பு தூண்களும் மாயமாய் மறைந்தன. கிணறு மீண்டும் அமைதியானது. தன் உயிருக்கு பயந்து தன் வீட்டுக்கு ஓடினார். சொன்னபடியே விடியற்காலையில் கிராம மக்களை கூட்டினார். ஊர் மக்களே, நான் செய்த தவறுகளை ஒப்புக்கொள்கிறேன். ஊர் பெரியவங்களே, கதிர் தம்பி, இத்தனை நாளா நான் உங்களை ஏமாத்தி பிழைச்சது தப்புன்னு புரிஞ்சுகிட்டேன். இதோ நான் அநியாயமா வாங்கின நிலப்பத்திரங்கள், இதையெல்லாம் அந்தந்த உரிமையாளர்களுக்கே திருப்பி கொடுத்துடுறேன். இனிமே நானும் உங்களோட சேர்ந்து உழைக்க போறேன். முதலாளி, நீங்க மனசு மாறினதுதான் இந்த ஊருக்கு கிடைச்ச பெரிய சொத்து. இனி நம்ம ஊர்ல வறட்சியே இருக்காது. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து விவசாயம் பண்ணுவோம். அடுத்த சில நாட்களில் மங்களபுரம் கிராமம் பச்சைப்பசேல் என மாறியது. கதிர் தன் தேவையை தாண்டி எதையும் கிணற்றில் போடவில்லை. ஆனால் மாணிக்கத்தின் மனதில் ஒரு சின்ன சந்தேகம் மட்டும் குறுகுருவென ஓடிக்கொண்டிருந்தது. அவருடைய பழைய குணமான பேராசை மீண்டும் மெல்ல தலை தூக்க ஆரம்பித்தது. ஒரு நாள் நள்ளிரவில் அவர் தனியாக கிணற்றடிக்கு சென்றார். கதிர் ஒரு முட்டாள். இவ்வளவு பெரிய சக்தியை வச்சுக்கிட்டு வெறும் விதையை மட்டும் எடுக்கிறானே. மாணிக்கம் தன் நிலங்களை திருப்பிக் கொடுத்தாலும் அவர் உள்ளுக்குள் அந்த மாயக்கிணற்றின் ரகசியத்தை விட தயாராக இல்லை. ஒரு நள்ளிரவில் ஒரு சிறிய பட்டு துணியுடன் கிணற்றடிக்கு வந்தார். ஒரு பட்டு துணியை போட்டா 100 துணி வரும். அத வித்தா வர்ற லாபத்துல நாம் மறுபடியும் பெரிய ஆளாகலாம். இதுல தப்பிலேயே. அவர் அந்த துணியை போட்டார். அடுத்த நிமிடம் 100 பட்டு துணிகள் மேலே பறந்து வந்தன. ஆஹா, இது வேலை செய்யுது. இப்போ எங்கிட்ட இருக்கிற இந்த ஒரு பழைய இரும்பு சங்கிலியை போடுறேன். 100 சங்கிலி வந்தா அதை வச்சு இந்த கிணத்தை சுத்தி வேலி போட்டு நானே ஆக்கிரமிச்சுப்பேன். மாணிக்கம் சித்தர் சொன்ன எச்சரிக்கையை முழுமையாக மறந்தார். மாணிக்கம் போட்ட இரும்பு சங்கிலி மாயக்கிணற்றின் சக்தியால் 100 மடங்கு நீளமாகவும் கனமாகவும் மாறி வெளியே வரத் தொடங்கியது. ஆனால் மாணிக்கம் எதிர்பார்த்தது போல அது வேலியாக மாறவில்லை. மாறாக அது கிணற்றில் இருந்து சீறிக்கொண்டு வந்து மாணிக்கத்தின் கால்களை சுற்றி கொண்டது. ஐயோ, என்ன சுத்துது? விடுடா என்ன! நான் வேலி போடுதான் நினைச்சேன். இது என்ன கட்டி போடுதே! காப்பாத்துங்க! அவர் போட்ட சங்கிலிகள் 100 மடங்காக பெருகி அவரை அப்படியே கிணற்றின் விளிம்பில் கட்டி போட்டன. அவர் நகர முடியாமல் தவித்தார். அந்த சத்தம் கேட்டு கதிர் ஓடி வந்தான். முதலாளி, என்ன காரியம் பண்ணீங்க? திருந்த மாட்டீங்களா? ஏற்கனவே செஞ்ச தப்ப மறந்துட்டீங்களா? திரும்பவும் பேராசையா? இரும்பு சங்கிலிய போட்டா அது இரும்பா தான் வரும்னு உங்களுக்கு தெரியாதா? அது உங்களையே இப்போ சிறை பிடிச்சிருச்சு. அப்போது
மண்பானை சித்தர் தோன்றி பயங்கரமாக சிரித்தார். அவர் முகம் கோபத்தில் ஜொலித்தது. மாணிக்கம், தீமையை விதைத்தவன் தீமையையே அறுப்பான். நீ இந்த கிணற்றை சிறைபிடிக்க சங்கிலியை போட்டாய். இப்போது அதே சங்கிலி உன்னை சிறைப்பிடித்துள்ளது. இதிலிருந்து உன்னை விடுவிக்க முடியாது. நீ இங்கே இருக்க வேண்டியதுதான். சாமி, தெரியாம பண்ணிட்டேன். எனக்கு தங்க வேணாம், துணி வேணாம், என் உயிர் பிழைச்சா போதும். கதிர் தம்பி, என்னை எப்படியாவது காப்பாத்துப்பா. ஐயா, இவரை மன்னிச்சிடுங்க. இவருக்கு பதிலா வேணும்னா இந்த கிணத்தின் மாய சக்தியை நீங்க திரும்ப எடுத்துக்கோங்க. அதிசயம் வேணாம். ஆனா ஒரு மனுஷன் சாகிறத என்னால பார்க்க முடியாதுங்க ஐயா. கதிரின் தியாக உள்ளத்தைக் கண்டு சித்தர் ஆச்சரியப்பட்டார். ஒரு மாய கிணற்றை விட ஒரு மனித உயிர் மேலானது என்று கதிர் நினைத்தது சித்தரை நெகிழச் செய்தது. சித்தர் தன் கையை அசைத்தார். மாணிக்கத்தை சுற்றியிருந்த சங்கிலிகள் மறைந்தன. கதிர், உன் நேர்மைக்காகவும் தியாகத்துக்காகவும் இவனை விடுவிக்கிறேன். ஆனா இந்த கிணறு இனி சாதாரண நீர் கிணறுதான். இனி இதில் எதை போட்டாலும் 100 மடங்கு வராது. ஆனால் இது ஊருக்கே தாகம் தீர்க்கும் வற்றாத கிணற்றாக இருக்கும். மாணிக்கம் கீழே விழுந்து சித்தரை வணங்கினார். அவர் மனதில் இருந்த அந்த பேராசை எனும் இருள் முழுமையாக விலகியது. சாமி, எனக்கு இப்போதான் புரியுது. உழைக்காம வர்ற செல்வம் நமக்கே வினையா முடியும்னு. இத்தனை நாள் நான் மத்தவங்களை ஏமாத்தி சேர்த்தது எல்லாமே இந்த சங்கிலி மாதிரி என்ன கட்டி போட்டிருந்ததுதான். இனிமே நான் உழைச்சு வாழ்வேன். சித்தர் புன்னகைத்து விட்டு மறைந்தார். கிணறு இப்போது அமைதியாக நீர் ததும்பக் காணப்பட்டது. சில வாரங்கள் கடந்தன. மங்களபுரம் கிராமத்தில் இப்போது பெரிய மாற்றம் தெரிந்தது. மாணிக்கம் இப்போது கதிரின் நிலத்திலே ஒரு சாதாரண வேலையாளாக சேர்ந்து மண்ணில் உழைக்கத் தொடங்கினார். தம்பி கதிர், இன்னைக்கு அந்த கால்வாயை சுத்தம் பண்ணிட்டேன். மழை இல்லாத காலத்துல கூட இந்த கிணத்து தண்ணி நம்ம எல்லா நிலத்துக்கும் பாயுது. இதுதான் உண்மையான சொத்துப்பா. ஆமா முதலாளி, மாயமா கிடைச்ச செல்வம் நம்ம நிம்மதியை திருடும். ஆனா நாம வேர்வை சிந்தி விளைய வைக்கிற இந்த ஒரு புடி நெல் இருக்கு பாருங்க, அதுல கிடைக்கிற சந்தோஷமே ஊர் மக்கள் அனைவரும் மாணிக்கத்தின் மாற்றத்தைக் கண்டு வியந்தனர். அவர் யாரிடமும் அதிகாரம் காட்டாமல் சக மனிதனாக உழைப்பதைக் கண்டு கதிரும் பெருமிதம் கொண்டான். பெரிய அறுவடை திருவிழா வந்தது. ஊரே பச்சைப்பசேல் மாறியிருந்தது. கதிரும் மாணிக்கமும் சேர்ந்து ஊர் மக்களுக்கு அன்னதானம் செய்தனர். இந்த திருவிழா நம்ம உழைப்புக்கு கிடைச்ச வெற்றி. ஒரு காலத்துல வறட்சியில வாடின நாம இன்னைக்கு பிறருக்கு கொடுக்கிற அளவுக்கு வளர்ந்திருக்கோம். பத்து பேராசப்பட்டு எல்லாரையும் இழக்கிறத விட நேர்மையா இருந்து எல்லாரையும் அரவணைச்சு போறதுதான் வாழ்க்கை. ஆமா மக்களே, பேராசை பெருநஷ்டங்கிறத நான் என் சொந்த அனுபவத்துல கத்துக்கிட்டேன். மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் சிரித்தனர். மாயக்கிணறு இப்போது சாதாரண கிணறுதான். ஆனால் அது அவர்களுக்கு உழைப்பின் உன்னதத்தை கற்றுக் கொடுத்த ஞான கிணறு ஆனது. உழைப்பின்றி கிடைக்கும் எதுவும் நிலைக்காது. பேராசை எப்போதும் அழிவை தரும். நேர்மையும் தியாகமுமே வாழ்க்கையை செழிப்பாக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இன்னும் இது போன்ற மனதை தொடும் கதைகளுக்காக எங்கள் வெற்றிப்பாதை யூடியூப் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த கதையை தவறவிடாமல் இருக்க பெல் ஐக்கனை அழுத்த மறக்காதீர்கள்.